வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்காக வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாருன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பெர்சன், இன்னொன்று வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 கேட்டகரி. ஒன்று ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இன்னொன்று வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், இன்னொன்று டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இந்த 3 கேட்டகரி இருக்கிறவங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவாங்க. இவங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்குதுன்னா 2 டைப்பாக நடக்குது. 7.5 கவர்மெண்ட் சீட்டுக்காரவங்களுக்கு ஒரு நாள் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அண்ட் ஒகேஷனல் பையங்களுக்கு ஒரு ஸ்லாட்ல நடக்குது. முதல்ல நடக்க போகிறது யாருக்குன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு நடக்க போகுது. என்னன்னைக்கு நடக்க போகுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3மே ஒரே நாளில் தான் நடக்கும். ஸோ அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்குன்னா 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். 22ஆம் தேதி 7 மணிக்குள்ள வந்து உங்களுடைய சாய்ஸை ஃபில் பண்ணிடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். 22ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்குள்ள வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா, உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கா இல்லை மேலே இருக்க காலேஜ் கேட்குறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி 7 மணிக்கே சாயங்காலம் வந்துடும். நீங்கள் வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணணும்னா 23ஆம் தேதி 5 மணி வரை ஒரு நாள் டைம் இருக்குது. 23 ஜூலை சாயங்காலம் 5 மணிக்குள்ள வந்து அந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணணும். ஐ அக்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் கிடைச்சிடும். அப்படி இல்லையா எனக்கு மேலே இருக்கிற காலேஜ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். இல்லைன்னா நான் கவுன்சிலிங் கிட்ட வெளியில் போகிறேன், கவுன்சிலிங் கிட்ட வெளியில் போகாதீங்க. ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான 23ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கே வந்து ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அது வந்துடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் சீட் எடுத்துட்டோம், நம்ம உடனே போய் ஜாயின் பண்ணணுமா? ஆனால் வந்து நாங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்லேயே வந்து நாங்கள் காலேஜ் வந்து இதோட பெட்டர் காலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எடுத்ததில் வந்து மட்டும் போய் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் 3 ரவுண்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் மீன் டைம் வந்து அந்த காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்தோன்னா அந்த காலேஜ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் கூலாக பதில் சொல்லுங்கள், சார் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதோ ஸ்பெஷல் டிவிஷனில் சீட் எடுத்திருக்கேன், ஆனால் ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் வந்து நான் சீட்டை பார்த்துட்டு நான் 2ல் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ரைட். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அண்டு ஒகேஷனல் பையன்களுக்கு இதே முதல் நான் சொன்ன டேட் எல்லாமே கவுன்சிலிங் வந்து 7.5 கவர்மெண்ட் பையன்களுக்கு. இப்போ நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் பையன்களுக்கு, அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஜென்ரல் பையன்களுக்கு. இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. நோட் பண்ணிக்கோங்க, 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான டெட்லைன் வந்து 26ஆம் தேதி 5 மணி வரை. 26ஆம் தேதி 5 மணி வரை அவங்க என்ன செய்யலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அப்புறம் இந்த 2 நாள் டைம் இருக்கு. 27ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்னா டென்டேட்டிவ் இது வந்துடும், அலாட்மெண்ட் காலையில் 7 மணிக்கு வந்துடும். அன்னைக்கு நைட்டு 7 மணிக்குள்ள வந்து நீங்க இதை அக்செப்ட் பண்றீங்களா, மேலே இருக்க அப்போர்ட் போடுறீங்களான்னு நீங்க வந்து அலாட்மெண்ட் எது கொடுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு வந்து இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனை எஸ் நோ அக்செப்ட் அண்ட் மூவ் அப்போர்ட் போட மறந்துடுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு சீட் கன்ஃபர்மேஷன் பண்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 28ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். 28ஆம் தேதி காலையில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ரைட். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ முதல்ல வந்து கண்டிஷன் சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து மொத்தம் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா 3 இருக்குது. என்னென்னா ஃபிசிக்கலி டிசேபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா. முதல்ல வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னா 150 சீட் இருக்கு. 150 சீட்டு எங்கே இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கோங்க.
யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல 8 சீட் இருக்கு. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல 34 இருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல 108 சீட் இருக்கு. மொத்தம் 150 சீட் இருக்கு. அடுத்தது பிசிக்கலி இவங்களுக்கு வந்து மொத்தம் 5% சீட் இருக்கு. அந்த மொத்தம் வந்து டோட்டல் சீட்ல வந்து 5% சீட் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. அந்த 5%ம் அவங்க சப்டிவிஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பெர்சென்டா இருக்கும். 1 5 கேட்டகரிக்கு 5% இருக்கும். இது டோட்டல் சீட்ல வந்து 5%. அடுத்தது வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து மொத்தம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல 12 சீட் இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் இது எல்லாம் சேர்த்து 488 சீட் இருக்கும். மொத்தம் 500 சீட் இருக்கும். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு குரூப் தான் சூஸ் பண்ண முடியும். மொத்தம் வந்து அவங்க மேக்ஸிமம் சாய்ஸ் எவ்வளோ போட முடியும்? 500 தான் போட முடியும். இவங்க 3 பேருமே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ணுங்க. பட் வந்து எதில் இருக்கோ அதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு இந்த காலேஜ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரல் வந்து கோட்டால போய் பண்ணுங்க. என்னுடைய சஜஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஹை மார்க் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே வந்து போகிறது நல்லது. ஏன்னா அகாடமிக்கில் மார்க் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அகாடமிக்கில் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நல்ல சீட் கிடைக்காது. ஸ்போர்ட்ஸ் மார்க்கில் வந்து அதிகமான மார்க்னா இதில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கம்யூனிட்டி ப்ளே பண்ணுமா, கட் ஆஃப் ப்ளே பண்ணுமா? இது எதுவுமே ப்ளே பண்ணாது. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் என்னது ஸ்போர்ட்ஸ் மார்க் மட்டும்தான். இதில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓசி எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மார்க்கு நீங்கள் எவ்வளோக்குள்ள ஸ்போர்ட்ஸில் அதிகமான மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் ப்ராரம் தான் அலாட் ஆகும். இதில் கம்யூனிட்டி ப்ளே பண்ணாது. நல்லா தெரிஞ்சுங்க, கம்யூனிட்டி ப்ளே பண்ணாது. ஆனால் சீட்டு வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து உங்கள் கம்யூனிட்டியில் சீட் குறையலாம். பட் வந்து கம்யூனிட்டிக்கான இது இன்ஃப்ளூயன்ஸ் இதில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நல்ல மார்க் இருக்கிறவங்க முடிஞ்ச வரை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே சீட் எடுத்துக்கோங்க. பட் இந்த சீட்டை எடுத்து நீங்கள் இருந்தாலும் நான் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இதில் போய் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. இது ரெண்டில் எது பெஸ்ட்டோ ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன வந்து மீன் டைமில் வந்து அந்த காலேஜ் வந்து நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனில் செலக்ட் ஆனோன்னே சார் எங்கள் காலேஜில் வந்து நீங்கள் 5 நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்டரில் அப்படி தான் போட்டிருக்கோம். நீங்கள் 5 நாளில் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்காரவங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைக்கல, இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்டில் கிடைச்சதே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கவுன்சிலிங் முடிஞ்ச கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த டவுட்டும் பட வேணாம். நிறைய பேர் வந்து உங்களை குழப்புவாங்க. நான் 100% சொல்கிறேன், நீங்கள் 2 ஆர்டர் எடுத்துக்கோங்க. கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் போகிறவங்க அதை அக்செப்ட் அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பர் அந்தந்த டயத்துக்குள்ளே பண்ணணும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணுமாலும் என்னை கால் பண்ணலாம். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்போ வேணுமே கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எப்போ நான் சொல்கிற மாதிரி தான், என்னது லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.